வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் டிஎன்பிசியில் கேட்ட ஒவ்வொரு சம்மா ஒன் பை ஒன்னாக டெரிவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் நம்ம பார்க்க போகிற சம் என்னன்னா டிஎன்பிசி குரூப் 4 கிட்ட ஒரு தரமான லாஜிக்கல் சம்னு சொல்லலாம். எஸ், இந்த சம் என்னென்னா மாம்பழ சம் தான். ஓகேங்களா, மாம்பழம் வச்சு தான் கணக்கே. ஓகேங்களா, இதே மாதிரி தான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 10 எத்தனை முறை கழிக்க முடியும்னு ஒரு சம் கேட்டிருந்தான். அதே டாபிக் தான் மக்களே இதுவும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் திங்கிங்காக ஒரு கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்குரிய ஆன்சரை இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த கொஸ்டினில் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னென்னா அவன் புத்திசாலி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா நான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 மூட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு முட்டையிலையும் எத்தனை மாம்பழம் இருக்குது? 30 மாம்பழங்கள் இருக்குது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும்னா மொத்தம் 30 செக் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணணும். அப்படி தானே? ஒவ்வொரு செக் பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மூட்டையிலேருந்தும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா கொடுக்கணும். அப்படின்னா எல்லா மூட்டையிலேருந்தும் ஒன்று ஒன்று போகும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 10 செக் பாயிண்ட்டுக்கு எல்லா மூட்டையிலேருந்து ஒன்றுனா கொடுக்க இதில் 10 குறையும், இதில் 10 குறையும், இதில் 10 குறையும். ஓகேங்களா, அப்போ 20 20 20. ஓகேங்களா, அப்போ என்ன ஆகுதுன்னா 10 செக் பாயிண்ட்டு காலி. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 20 10 பிரித்து இதில் 10 இதில் 10 போட்டு 30 ஆக்கிடலாம். ஏன் 10 பிரிக்கிறோன்னா 30 மேலே வைக்க முடியாது இல்லையா? ஓகேங்களா, அதனால. ஓகேங்களா, அப்போ 2 மூட்டை தான் ஆகும். ஓகேங்களா, ஒரு மூட்டையே தூக்கி போட்டுறான். ஏன்னா அவன் புத்திசாலி. ஏன்னா 2 மூட்டை இருந்துச்சுன்னா அந்த மூட்டையிலேருந்து ஒன்று கொடுக்கணும் இல்லையா? அப்போ கவுண்ட் குறைஞ்சிரும். ஸோ அதனால் இப்படி பண்ணுறான். இப்போ 15 செக் போஸ்ட்டு போகிறான். ஓகேங்களா, 15 செக் போஸ்ட் போகும்போது இதில் 15 போகும், இதில் 15 போகும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இதில் 15 இருக்குது, இதில் 15 இருக்கும். ஸோ 15ம் காலி. அப்போ 10 + 15 25 செக் போஸ்ட்டு காலி. மிச்சம் 5 செக் போஸ்ட் தான் இருக்குது. அப்போ இப்போ அதே மாதிரி தான் திருப்பி அதே மாதிரி தான் யோசிக்கிறான். இந்த 15 தூக்கி இதில் வச்சுருவோம், 30 ஆயிரும். ஸோ இந்த சாக்கையும் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ ஒரே சாக்கில் 30 ஆக்கிடுறான். ஓகேங்களா, அப்போ மிச்சம் 5 செக் போஸ்ட் காலி பண்ணோன்னா ஒவ்வொரு செக் போஸ்ட்டுக்கும் ஒன்று கொடுக்க போக 30 5 போச்சுன்னா ஆன்சர் என்ன? 25. அப்போ அவன்கிட்ட 25 வாங்க தாங்க கைஸ் இருக்கும். ஸோ இதான் இதோட ஆன்சர். சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கிங்க.